holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Embrace the new era of learning FEFDY. Hello, Lokesh Kanagaraj. Welcome to Galatta Plus. Hi, sir. Hi. We'll talk about Leo, of course, and we'll talk about you. But I mainly want to talk about you. I have a question, Lokesh. We'll start with. It sounds a little odd, but just இது எங்கேயோ நான் ஒரு கனெக்ஷனோட தான் கேட்குறேன். நீங்கள் எதுக்காக படம் எடுக்க வந்தீங்க? சார் எனக்கு நான் தான் சொல்லுறேன் சார், முன்னாடி இருந்தே ஒரு பெரிய இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கிராஃபே இல்லை. அது நான் என்னென்னலாம் படிச்சுருக்கேன், என்ன பண்ணேன்னு சொன்னாலே தெரிஞ்சிடும். அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் அப்படின்னு வந்தப்போ அப்போ யோசிச்சதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணி முடிச்சுட்டு அது கிடச்ச ரிசப்ஷன் அங்கே சுற்றி இருக்கவங்கெல்லாம் பார்க்கும்போது ஐ தாட் ஓகே திஸ் இஸ் மை ஜாப். ஸோ இத்தனை நாள் இதுதான் தேடிட்டு இருந்தோம் போலேன்னு சொல்லி தோணுச்சு. பட் ஐ திங்க் அது தெரியும் போது 26-27 வயசு ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நினைக்கிறேன். அண்ட் பேசிக் ஃப்ரஸ்ட்ரேஷன் டு எனி ஜாப், இந்த 9 to 5 ஜாபுங்கிறது ஒன்று, அதுலேருந்து தப்பிச்சோன்னு ஒன்று. அண்ட் முன்னாடி இருந்தால் வேலைக்கு போகக்கூடாது, ஏதாவது ஒரு தொழில் பண்ணிடணும்னு சொல்லி வேறு உட்காந்துருந்தேன். பட் ஆனால் அப்போது ஃபினான்ஷியலி அவ்வளோ தொழில் பண்ணுறதுக்கு முடியல. ஸோ இது எல்லாமே டுக் மீ டு சினிமான்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் சென்னைக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த சினிமா மேலே இருக்கிற எக்ஸ்போஷர்லாம் தெரிஞ்சு சார். முன்னாடியெல்லாம் வந்து ஐ யூஸ் டு லிமிட் மை செல்ஃப் வித் ப்ரிடேட்டர், கமாண்டோ, இந்த ராக்கி, ரேம்போ, இந்த சீரியஸ் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இந்த ஃபிலிம்ஸ். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே எனக்கு கூட இருந்த என்னோடய மேன்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வந்து மேட் மீ சி லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். லைக் அப்போ தான் ஐ கட் டு நோ ஸ்கார்சிசி சார், அவரோட ஃபிலிம்ஸு, அந்த டெரண்டினோ, அந்த செட் ஆஃப் ஃபிலிம்ஸ், அந்த இந்த R-rated ஃபிலிம்ஸ் இங்கே எதெல்லாம் ரிலீஸ் ஆகாதோ அதெல்லாம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சது அதுதான். அண்ட் ஐ தாட் ஓகே ஐ ஷுட் do some Sivan, and that's the reason, sir. Right. So நீங்கள் வந்து இந்த ஒரு will leave மாநகரம் out because இப்போ வந்து மாநகரம் வந்து actually அதை லோகேஷ் direct பண்ண மாதிரியே இல்லை. as in you have made it and it's a damn good film, but because you're அதுக்கப்புறம் உங்கள் career has taken a very different path இல்லையா? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் you work that is kind of Hollywood genre films, but நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி you kind of say okay I want a mix of this and that, but that's your sensibility. இது போதுமா? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாமே ஒரு டயர்ட்னஸ் கொடுக்கணும் சார். ப்ராப்ளி இந்த ஃபிலிம்ஸ் இப்போ வரையும் எனக்கு எக்ஸைட்டடாக வச்சுக்குது. இதை யோசிக்கும் போது எக்ஸைட்டடாக இருக்குது, பேப்பரில் கன்வெர்ட் பண்ணும்போது எக்ஸைட்டடாக இருக்குது, ப்ரொடியூசர்கிட்ட ஆக்டர்ஸ்கிட்டலாம் சொல்லும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்க மாதிரி அந்த ஷேரிங் த எக்ஸைட்மெண்ட் டு தி ஆடியன்ஸ் வரைக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அண்ட் அவங்களுக்கும் இப்போ என் படங்கள் பார்க்குறதுக்கு பிடிக்குது அப்படின்னு வைங்களேன், தேர் ஹேஸ் டு பி பிரேக்கிங் பாயிண்ட்டில், அதாவது இவன் இதே மாதிரி தான் படம் எடுத்துருப்பான் அப்படின்னு சொல்ல மாதிரி. அப்போது ஐ திங்க் ஐ ஷுட் ஷிஃப்ட் மை செல்ஃப் டு another thing. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆக்ஷன் மூடில் கதை சொல்கிறது வந்து அது கொடுக்குற ஹை வந்து எனக்கு வேறு எந்த ஜான்ராவும் கொடுக்குமா எனக்கு தெரியாது. அப்படி இல்லாத பட்சத்தில் நான் எடுக்க போகிறதே இல்லை. லைக் ஐ ஹவ் ரிட்டன் அ ஹாரர் ஃபிலிம் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டைரக்ட் இட். அதனால ஐ ஆஸ்க்ட் சம்மன் டு டைரக்ட் இட். அதனால இப்போ அது ரத்னா பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன் அது why didn't you want to direct it? Because it didn't give you that high. சார் அந்த ஜம்ப் ஸ்கேரோ இது எதுவுமே என்னால் சரியாக எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. அதனால எனக்கு அது வராத ஒரு விஷயத்தை நான் போய் ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது அந்த கதையில். ஸோ அந்த பயத்தை கரெக்டாக எடுக்கிற யாரோ ஒருத்தர் எடுத்தால் நல்லா இருக்கும் தான். லைக் ஹவ் ஐ டோன்ட் டூ ரொமான்டிக் ஃபிலிம்ஸ். அதனால அதை யார் கரெக்டாக எடுத்தால் கரெக்டாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். பட் நீங்கள் மாநகரம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு படமே எடுக்க வருமானு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்கப்புறம் அவ்வளோ நல்லா ஒரு படம் எடுத்தீங்கல்ல. யூ கான்ட் ட்ரீட் திஸ் லைக் அ சிமிலர் சேலஞ்ச் டேக்கிங் அ ஹாரர் மூவி? சார் பிஃபோர் தட் ஐ வாஸ் டூயிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்லை சார். அப்போது இந்த கார்பரேட் பேங்க்கில் இருந்தால அவங்களுக்கான ஆட்ஸ் எல்லாம் கூட பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த கம்பெனியோட ஆட்ஸ் எல்லாமே. அது வருமா வராதாங்கிறத தாண்டி அதில் வந்து யாரோட பணமுமே வேஸ்ட் ஆகாது. ரைட். ஸோ ஆல் யூ போட்டஸ் லைக் யுவர் எனர்ஜி அண்ட் டைம்னு வச்சுங்களேன். லாஸ்ட்னா அது மட்டும்தான். பட் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அது இல்லைல்ல, இன்னொருத்தவங்களோட பணம் அப்படின்னு வரும்போது நம்ம இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டியிருக்கு. அப்போ எதெல்லாம் ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆகும், எதெல்லாம் திருப்பி போட்ட காசு அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது வரைக்கும் கால்குலேட்டிவாக யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால என்னோட சேஃப் பெட் ஏரியாலேயே ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லேயே. ரைட். பட் அந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லேயே கேன் வி டூ டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லுக் ஃபார் ஆல் யோர் ஃபிலிம்ஸ். ஐ வாண்ட் டு சி பிகாஸ் இந்த மாதிரி பியூர் ஆக்ஷன் பண்ணுற ஃபில்ம் மேக்கர்ஸ் ரொம்பவே கம்மி நம்ம இதில். பட் ஆஸ் அ பர்சனல் ஃபில்ம் மேக்கர் ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் சீயிங் யோர் க்ரோத். நீங்கள் பிராண்ட், யூ ஆர் அ பிராண்ட் நவ். Lokesh Kanagaraj is a brand. After Mani Ratnam became a brand, he did not use big stars, he made Roja. After Shankar became a brand, he did not use big stars, he made a Boys. After Ranjit became a brand, he did not use big stars, he's making Natchatram Nagargiradhu, even Sarpata Paramara. அது ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு படம். ஸோ ஐம் சேயிங் ஒரு ஸ்டார்ஸோட டிபெண்டன்ஸ் இல்லாமல் பிராண்ட் லோகேஷை வச்சு மட்டுமே ஒரு படம் எதிர்பார்க்க முடியுமா?
சார் அந்த இப்போ மாநகரம் மாதிரி இப்போ ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. I'm not saying Managaram. No, I'm just saying ஒரு லெஸ் நோன் ஸ்டார்ஸ்னு வச்சுங்களேன். ஐ மீன் சந்தீப் ஸ்ரீ குட் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அந்த வேர்டு யூஸ் பண்ணி சொல்லிக்கிறேன் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா அது என்ன எக்ஸைட் ஆகுமா அப்படின்னா டெஃபினட்டாக இப்போ பண்ணிகிட்டு இருக்க படங்களை விட அதுதான் என்ன அதிகமாக எக்ஸைட் ஆகும் ஈஸியாக. பட் பிரச்சனை என்னென்னா அது சின்ன படங்கிறதுனால வேலை கம்மியாக இருக்க போகிறதில்ல. அதுக்கும் ஒரு வருஷம் உட்காந்து எழுதணும், அதையும் போய் பண்ணணும். எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம், இந்த கிராஸ் ஓவர் ஃபிலிம்ஸை வச்சு கதை பண்ண போகிறோன்னு. இப்போ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி கார்த்தி சார் இஸ் வெயிட்டிங் ஃபார் லைக் நான் ஒரு 3rd ஃபிலிமில் வரேன்னு சொல்லிட்டு போனேன். இப்போ ரஜினி சார் முடிச்சுட்டு ஐ எம் கோயிங் பேக் வித் மை 7th ஃபிலிம் as கைதி 2. இப்போது விக்ரம் ஹேஸ் டு பி டன், அதுக்கு ஒரு முடிவு வேணும். ஸோ கமல் சார் ஆல்ரெடி ஆஸ்ட், ஸோ அதுக்கு ஒன்று இருக்குது. ஒரு ஸ்டாண்டலோன்னு ஒரு ரோலக்ஸ் ஒன்று பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்கோம், அதுவும் இருக்குது. ஸோ இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரையராக இருந்ததுனால அவங்க எல்லாருமே இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதால ஐ டோன்ட் ஹேவ் தட் லிபர்ட்டி டு டூ அ குயிக் ஃபிலிம். லைக் அது முன்னாடி எழுதியிருந்தால் ஐ கேன் டூ இட். இப்போ மஃப்டின்னு ஒரு கதை ஒன்று எழுதியிருந்த முன்னாடி ஒரு ஆக்சுவலாக ஃபாத் சார் எழுதினது தான் அந்த கதை. ஒரு யூனிஃபார்ம் போலீஸ் ஒரு யூனிஃபார்மு வந்து அளவு 10 இருக்கும், பெருசாக இருக்கும். அதை தைக்கிற கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுற 2 மணி நேரத்தில் நடக்கிற இன்சிடென்ட் தான் படம். அது வந்து என்றைக்கு வேணாலும் எடுக்கலாம், அது முன்னாடியே நான் முடிச்சிட்டேன். பட் இப்போ இருக்கிற பிரச்சனையில் அது எடுக்க முடியாது. ஒரு 35 டேஸில் அந்த படத்தை முடிச்சிடலாங்கும் போது இப்போ அது பண்ண முடியாது. அந்த மார்க்கெட் சைஸாக இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பண்ண முடியாதனால ஐம் கிவிங் ஆல் மை ஸ்டோரிஸ் டு சம் அதர் பீப்புள் டு டைரக்ட் இட். நான் ஒன் ஆஃப் மை ஸ்டோரி இஸ் டைரக்டட் பை ரத்னகுமார் அண்ட் அதுதான் இப்போது படமாக போகுது. அண்ட் ஐ கேவ் ஒன் அதர் ஸ்டோரி டு மை அசோசியேட். அவன் வந்து சத்யான்னு சொல்லிட்டு ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் டெபியூ நவ். ஸோ எதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் அட்லீஸ்ட் அதையாவது கொடுத்துடலாம் திருப்பி அப்படின்னு சொல்லி தான். இப்போ இந்த ஸ்கேல் நான் சொல்கிறதும் மார்க்கெட் நான் சொல்கிறதும் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி அமௌண்ட் தே இன்வெஸ்ட் இல்லை சார். ஒரு இப்போ இந்த படமே லேண்டிங் காஸ்ட்டாக இப்போ க்ளோஸ் டு 300 crores ஆகுது அப்படிங்கும்போது அந்த இதுலேயே இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால இல்லை சார். டக்குன்னு போய் இறங்கி அப்படி ஒரு படம் பண்ணிட்டு வர்றது உண்மையிலேயே எனக்கு இப்போ சிரமம் தான். பட் ஆனால் எனக்கு ஆசை இருக்குது பண்ணணும்னு. இல்லை எனக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட், பட் தட் லேண்டிங் காஸ்ட் ஹேஸ் பிகம் இப்போ ப்ரொமோஷன் எல்லாமே அந்த 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 பாயிண்ட்டை வச்சு தான் எல்லாருமே கிரியேட் பண்ணுறாங்க. தட் இஸ் லியோ வந்து தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளோ சம்பாதிச்சு, இந்த கண்ட்ரியில் ஸோ மெனி டிக்கெட்ஸ் பீன் சோல்டு, இந்த இவ்வளோ க்ராஸ் ஆல்ரெடி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கேன் அ ஃபில்ம் மேக்கர் ரீட்டைன் த பியூரிட்டி வித் விச் யூ ஹேட் when you did மாநகரம்? எஸ் சார். லாஸ்ட் டைம் உங்கள் இன்டர்வியூவில் யார் இன்டர்வியூன்னு தெரியல சார். நம்பர்ஸ் never gave me any high. But they give you a high rate. No sir, no. You don't care at all? No sir, I don't even care at all. I care about the money that my producer invested. அதுக்கு நான் திருப்பி தரேனாங்கிறதுல நான் கண்டிப்பாக அதில் கேர் எடுத்துப்பேன். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 150 ரூபா கொடுத்து தேட்டருக்குள்ளே வரவங்கள நான் என்டர்டெயின் பண்ணுறேனாங்கிறதுல கேர் எடுத்துப்பேன். அதை தாண்டி ஐ வில் கேர் எப்போனா எனக்கு சம்பளம் இல்லை, இந்த படத்தில் வர லாபத்தில் பங்கு வச்சுக்கலாம், ஷேர் எடுத்துக்கலான்னு சொன்னால் ஐ வில் பி கான்ஷியஸ் அபவுட் ஹவு இட் இஸ் கலெக்டிங் வாட் இஸ் இட். இல்லைன்னா எனக்கு அது இல்லவே இல்லையா சார். அதை தாண்டி நான் அதை ஷேர் பண்ணுறேன் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னா தட் இஸ் பிகாஸ் ஃபார் மை ப்ரொடியூசர். ரைட். அவர் இதுக்கு இவ்வளோ போட்டிருக்காங்க, இதுக்கு ஷேர் பண்ணாங்கன்னா இவ்வளோ கலெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நான் ஷேர் பண்ணுவேன் தவிர எனக்கு அதில் ஹை இருக்கானா இல்லை. வித் ஆல் த வியூஸ் இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணது அதில் ஹை இருக்கானா இல்லை. ஒரே இடத்துல ஹை இருக்குது. படம் கிரிட்டிக்கலி அக்ளைம் ஆகுதா, படத்துக்கு என்னோட ஒரு அதாவது இது வரைக்கும் பார்த்து ரேட்டிங்லேருந்து குறையாமல் இருக்குமா, ஆடியன்ஸ் எக்ஸைட்டடாக வச்சுருக்கோமா, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமா, அதில் ஐம் வரிட், நாட் அபவுட் த நம்பர்ஸ். ஸோ அதனால் ஐ திங்க் ஐ வில் ரிட்டைன் மை பியூரிட்டி ஆஸ் எ ஃபிலிம் மேக்கர். Who directed First Blood and Rambo? First Blood, I don't think so. It was Stallone. Oh, he wrote Rocky. Don't know, sir. Okay. So Ted Kotcheff and George Pan Cosmatos. Now, I'm just random thing is that na enna sollarana, when you make these action films, right? First Blood and Rambo on the time la they were huge mega hits and they defined an era. But இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா they are remembered as Stallone films. Nobody remembers Ted Kotcheff, nobody remembers George Pan Cosmatos. But they are all good action films and they are good action directors. Now நீங்கள் அதே வந்து நீங்கள் இதுவாக எடுத்தா ஜாஸ் யார் டைரக்ட் பண்ணான்னு சொன்னீங்கன்னா you'll know the answer immediately. Most people, for cinema இருக்கிறவங்க most people will know the answer. Because Spielberg has done a variety of films and அதுக்காக இதுவும் பண்ணியிருக்காரு. So my wish is what I'm trying to frame as questions, which is that Lokesh வந்து in the range length he should come here அப்படிங்கிறது it's my personal wish as. So that would have been உங்கள் கொஸ்டினே வந்து இந்த கொஸ்டினை தவிர்த்துருக்கும் இஃப் ஐவ் டன் இரும்கை மாயாவி பிஃபோர். அன்னைக்கு நான் பண்ணாததுக்கான காரணம் நான் மட்டும்தான். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து அதை பண்ணி ஆகணும்னு நின்னாங்க.
ஏன்னா அந்த கதை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். நான் ஃபஸ்ட்டு எழுதின கதை, இந்த வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு பயமாக It's a kind of sci-fi kind of thing. No, it's a fantasy. But the fantasy is like realism. Okay. Visualsல fantasy இருக்காது, கதையில் இருக்கும். But it's again an action film. But ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் பயங்கர டிஃப்ரெண்ட் கைண்டாக இருக்கும். அதில் ஒரு டார்க் ஹியூமருக்கு ஜாஸ்தி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் வந்து அப்போ பண்ணியிருந்த டைமில் மாநகரம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து சம்வேர் லைக் 1.5. இந்த படம் பண்ணணுன்னா அன்னைக்கு தேதிக்கு 2016 நான் சொல்கிறது, மாநகரம் வந்து 15 ஷூட் முடிஞ்சிடுச்சு. 16 தான் இந்த படம் கமிட் ஆகுது. அப்போ நான் இங்கே ட்ரீம் வரையில் சைன் பண்ணிவிட்டு யோசிச்சு பார்க்கும்போது அட் தட் டைம் இட் டுக் 60 crores ஃபார் அஸ் டு கம்ப்ளீட் தி ப்ராஜெக்ட். எனக்கு நேராக போய் ஒரு அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் கதெல்லாம் எழுதி முடிச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பவுண்டெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒன் மார்னிங் போய் எஸ்ஆர் ப்ரொஃபஸர்கிட்ட உட்காந்து, சார் இல்லை சார் நான் பண்ணல, ஐ டூ சம்திங் எல்ஸ், நான் இப்போதைக்கு இது பண்ண வேணான்னு இருக்கேன், எனக்கு இது பண்ணுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் வருமானு கூட எனக்கு தெரில, நான் இப்போ பண்ணல. தட்ஸ் வென் ஐ ரோட் கைதி. அப்போது சின்ன சைஸாக தான் இருந்தது. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அது யார். ஸோ அது ஒரு 4-5 crores பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் சார். அது சிலது வந்து நம்ம கையில் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் சார் இது. பட் எனக்கு தெரிஞ்சு ஐ somehow want to do இரும் கை மாயாவி, பட் ஐ don't know how to fit it in. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்லேயும் யஷ்ராஜ் இஸ் டூயிங் இட் ஸ்பை யூனிவர்ஸ். தே ஸ்டார்டட் வித் ஏக் தா டைகர் லாங் பேக். பட் ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸும் வந்து வெவ்வேறு டைரக்டர்ஸ் பண்ணுறாங்க. தோ இட் இஸ் அ இன்டர்லிங்க்ட் யூனிவர்ஸ் மாதிரி பண்ணாலும் ஒவ்வொரு தேர் ஆல் டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ். அது ஏன் நீங்கள் பண்ண முடியாது? இது வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், அதனாலயா? இல்லை சார், எனக்கு அதை லூசனை பார்க்க வேணான்னு ஒரு இது இருக்குது சார். இப்போ தான் ஜஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5-6 படம் இதே யூனிவர்ஸில் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அப்போது ஐ வுட் லைக் டு கொலாபரேட் வித் சம் அதர். ஏன்னா ஐ ஜஸ்ட் நீட் டு பில்ட் இட் வெரி ஸ்ட்ராங். இப்போ தான் அந்த பேஸ்மெண்ட் லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே அது பல பேர் கை வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இது தான். அண்ட் பட் ஐ ஹேவ் ஐடியா டு ரைட் அ ஸ்பின் ஆஃப் கைண்ட் ஆஃப் வெப் சீரிஸ் ஃபார் ஏஜென்டினா இல்லை நெப்போலியன், அவங்களுக்கான ரோல்ஸ் பண்ண சொல்லி கொடுக்கலான்னு. ஏன்னா தட் வில் அகைன் கான்ட்ரிபியூட் டு த ஃபிலிம். அது நம்ம டைரக்ட் பண்ணணும் இல்லை. ஸோ வெப் சீரிஸ் யாரோ ஒருத்தங்கிட்ட பண்ணலாம். பட் எல்லாத்துக்குமே நேரம் தான் சார், டைம் தானே. ஐ மீன் உட்காந்து எழுதி இது பண்ணணும். So basically you're saying till you're confident that in the foundation for the universe is strong, you want hands-on, you want to be the director. Yes sir, but still I would say like ஒரு இது எழுதிட்டோம், இந்த கேரக்டர் நீங்கள் பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் another director to come into my universe and direct a film for me. ஸோ அது அப்படி தான் பண்ணணும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 படமாக தான் அந்த யூனிவர்ஸில் வந்து இட் ஷுட் ஸ்ட்ராங். So is Leo part of that universe? We can't say yet. I can't say, sir. Okay. Just because I don't want to break this. No, 100%. Yes. So you said last time that Leo is going to be 100% your film. Yes, sir. Apdi dhaan andirka? Yes sir. If you like the trailer, then that's the film, sir. That's the film. Yes sir. So it's 2 hours and 43 minutes is the film. And 2 hours, I mean 2 minutes and 43 seconds is the trailer. So it is exactly like a miniature for the entire film. So yeah. அது கனெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். Yes sir. 2 hours 43 minutes அதுக்கு ஆக்சிடென்ட்டா நடந்ததா இல்ல வெச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது சார். So it's 100% my film. Okay, right. When you're making these genre films, you're trying to slowly cut away, which is something that I really like. Slow on the sentiment, the idu adalla. You're trying to kind of make it like, oh, I want to make action films, அந்த மாதிரி kind of a thing. ஸோ தமிழ் சினிமாவுக்கு இது கொஞ்சம் புதுசு தான். பிகாஸ் நம்ம வந்து என்னதான் வந்து முன்னாடி ஆபாவானன் அண்ட் அவங்கெல்லாம் பண்ண படங்கள் இருந்தாலும் இப்போ அந்த 80s கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட் அந்த இதெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் யூர் ஸ்லோலி ட்ரைங் டு டேக் அவே, ரைட்? வை கான்ட் வி டேக் அவே த சாங்ஸ்? பிகாஸ் தேவ் த மார்க்கெட்டிங் வேல்யூ. ஸோ மோர் தென் மார்க்கெட்டிங் வேல்யூ, நீங்கள் ஒரு படத்துக்குன்னு வந்து இப்போ அதை ப்ரொமோட் பண்ணுறதுன்னு வச்சுங்க சார். நவ் இட் இஸ் லைக் எவ்ரி திங் வாட் எவர் யூ டூ இஸ் பேன் இண்டியாவில் சார். அது ஒரு ரீச் ஒன்று இருக்குல்ல சார். நம்ம ஊருக்கு ஓகே, இப்போ பக்கத்து ஸ்டேட்டில் தெரியணும், அங்கே தெரியணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் RRR படம் எடுத்துக்கலாம் சார். அதில் சாங் என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சார். அந்த ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டு இருந்ததுக்கு தட் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் மை ப்ரொடியூசர்ஸ் வாண்ட் தட். பிகாஸ் ஒன்று இருந்துட்டா அதை கொடுத்தலாமே. ஏன்னா இந்த படத்துலேருந்து நீங்கள் எதுவுமே கொடுக்க முடியாது. அதுவும் ரொம்ப கதையோட்டமாக இருக்க படத்துலேருந்து யூ கான்ட் ஜஸ்ட் கிவ் எனி திங் அதர் தென் சாங்ஸ் டு சோஷியல் மீடியா அண்ட் டு சேட்டலைட் சேனல்ஸ் எவ்ரி திங். ஸோ எக்ஸாக்ட்லி தட் இஸ் கம்ப்ளீட்லி சரௌண்ட் மை பிஸ்னஸ். பட் அதுவும் ஒரு காரணம். அண்ட் அதுக்காக கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணி இப்போ செட்டில் போய் ஒரு சாங்கும் அப்படி எடுக்கிற இல்லை. ஸோ கதைக்குள்ளே ஏதாவது கொண்டு வர முடியுமா, அங்கே உண்மையிலேயே ஒரு சாங் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்படி கொண்டு வந்தது தான் சாங்ஸ். பட் ஸ்லோலி ஐ திங்க் இஃப் யூ don't want to have any song, I think the changes will happen sir. Right. அது நான் மறுபடியும் சொன்ன மாதிரி அவ்வளோ பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது they asked me just one request, இது இல்லைனா எனக்கு அங்கே கஷ்டமாயிடும். ஸோ அதுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். Right. So tell me about songs. When you work with Anirudh and you say
I want a song like Badassன்னு சொல்றீங்க. How is that process? Do you have in mind that இந்த இடத்துல I want exactly this type of songனு உங்க மைண்ட் ஆல்ரெடி இருக்கா? So that I'll do it with him regarding the BGM, sir. Because நான் என்ன OST கேட்டு எழுதுறேங்கிறது வந்து I'll make sure he listens to it முன்னாடியே. அந்த கதை சொல்லும்போதும் இது போகும். அண்ட் அதுக்கப்புறம் he'll take care of the entire BGM. நான் போய் எனக்கு என்ன தேவையோ பார்த்துருவேன். ஏன்னா I'll concentrate more on SFX. அதில் தான் எனக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் வேலை ஜாஸ்தி. ஸோ அதில் தான் நான் ஜாஸ்தியாக இருப்பேன். பட் when it comes to songs, இப்போது லிப்ஸிங்க் இருக்க சாங் இருக்குது வாங்கிட்டு போகணும் அப்படின்னா பேசிக்காக அதுதான். இப்போது நான் ரெடி தான் வரோம், அதுக்கு வந்து எனக்கு ஜும்மா ஜும்மா தேதிய மாதிரி ஒன்று வேணும்னு தான் ஐடியா. அமிதாப் பச்சன் சார் அந்த சாங் மாதிரி ஒன்று வேணும்னு. ஸோ பேசிக் ஐடியா அதுன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அனி வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன் தட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சாங்கோட வந்தேன்னா ஐ திங்க் ஓகே, அது பீட்ஸ் கரெக்டாக இருக்கா, கேட்குறதுக்கு நல்லா இருக்கா, ஒரு எனர்ஜி இருக்கா, முடிஞ்சு போகலாம். ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் I'll do it only on table. ஏன்னா அது மாண்டாஜாக ஷூட் பண்ணுவோம். நான் ஷூட் பண்ணும்போது I'll play some other English song and sets and I'll shoot it and come on. ஸோ அது என்ன சாங் வரப்போகுதுன்னு இப்போ சர்ப்ரைஸாக இப்போது விஜயநாக்கு வந்து இப்போ நான் ஃபைனல் அவுட் காட்ட போகிறேன்னா இந்த சாங்ஸ் எல்லாம் இருக்குன்னு அவருக்கே அப்போ தான் தெரியும். ஏன்னா தட் வி மேக் இட் ஆன் டேபிளில் போஸ்ட்டில் பண்ணுவோம். ஸோ அது எனக்கு ஈஸி தான். ஏன்னா இப்போ வந்து உங்கள் கையிலேயே படம் இருக்குது, அது என்ன எமோஷன் வேணுங்கிறது நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. யுவர் மியூசிக் டைரக்டர் கேன் டைரக்ட்லி see the film. நம்ம சொல்கிறத தாண்டி he can contribute more when it comes to emotion. இந்த சாங் இப்படி பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் மாண்டாஜில் வந்து எதிர் இட் வில் பி எமோஷன் ஒரு ஒரு ஆக்ஷனை ட்ராவல் பண்ணுறதா இருக்க போகுது, அதுதான் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு ஒர்க். அண்ட் மோர் ஓவர் when it becomes friends சார், அது வேலை செய்கிறது. He knows what you want. Exactly, everyone sir. I mean the entire technicians. You've been working with Philomen from the very first. Yeah, sir, and art director also sir. ஸோ வி ஆல் லைக் எல்லாரையும் ஒரே மாதிரி இருப்போம். எது நம்ம பண்ணலையோ அதை ரிப்பீட் பண்ண வேணாம், அது மாதிரி போய்க்கலான்னு சொல்லி பண்ணுறோம். சிலது பண்ண முடியாது, ஜஸ்ட் பிகாஸ் இட் கம்ஸ் அண்டர் த யூனிவர்ஸ்னால அதுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் பண்ணணும். ஸோ லைட்டிங் மேட்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சொல்கிறேன். அப்படி பார்த்தா கைதி வந்து சத்யன் சூரியன் ஷூட் பண்ணார், விக்ரம் வந்து கிரீஷ் ஷூட் பண்ணாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே 2 கேமரா பண்ணால, பட் லைட்டிங் வந்து நம்ம விஷயத்துலேயே இருந்துடணுங்கிறதுனால அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்கணும். ஸோ அதுக்கு கான்ட்ரிபியூஷன் யாருன்னு பார்த்தா என் ஆர்ட் டைரக்டர், எடிட்டர். ஸோ we're all சேம் குரூப்புங்கிறதால இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் us to do this. ஸோ இந்த சில டைரக்டர்ஸ் வந்து என்னோட ஒரு படம் வந்து இன்னொரு படம் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. பட் வந்து ஒரு லோகேஷ் படம்னா ஒரு லுக் அண்ட் ஃபீல் இஸ் fairly constant throughout, and that's the excitement is இதுதான் என்னோட பேலட்னு வச்சுட்டு அதில் என்ன புதுசாக பண்ணுறீங்கன்னு தான் that's the excitement of the new film. Do you think that this is happening because you want your entire universe to look the same way? Kind of a signature தானே சார்? இல்லை, இது இஸ் லோகேஷ் சிக்னேச்சரா இல்லை யூனிவர்ஸ் சிக்னேச்சரா? ஐ ஜஸ்ட் நீட் மை சிக்னேச்சர் ஆன் இட் சார், மோர் தென் தி யூனிவர்ஸ். லைக் இப்போது ஒரு நீங்கள் ரொம்ப பிடிக்குன்னு வர முன்னாடி சொல்லியிருப்பீங்க, ஒரு படம் ஆரம்பித்து 20 minutes கழிச்சு டைட்டில் போடுறதுலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து அது ஈவன் இஃப் இட் இஸ் அ ஃபிலிம் தட் இஸ் ஸ்டாண்ட் அலோன், ஐ யூஸ் டு டூ திஸ் சேம் திங். இஃப் இட் இஸ் அ ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம், ஐ வில் ஸ்டில் பிரிங் சம் ரெட்ரோ சாங்ஸ் இன் டு இட். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணாலும் தவிர்க்கவே முடியாதுன்னு இருக்குல்ல சார். ஸோ அதனால் லெட் இட் பி மை சிக்னேச்சர் ஆஃப் ஃபிலிம்ஸுங்கிறது தான். ஏன்னா இப்போ நீங்கள் என்ன படம் பார்த்தாலும் டக்குன்னு ஒரு ஃப்ரேம் நீங்கள் நிறுத்தினாங்க கூட ஸ்கார்சஸியோட படங்கள் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும், டெரண்டினோட படங்கள் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். நான் ஏன் அங்கேயே சொல்லிட்டு இருக்கேன்னா, இங்கே நான் இவங்க இருக்கிற தாண்டி நான் அங்கே சொல்லிடுறதுல இன்னும் ஈஸியாக கம்பேரிட்டிவாக சொல்லிட முடியும். 100% because Scorsese has a very very fixed style most of his films. Yeah, ஸோ அதுதான் சார். அந்த மாதிரி எக்ஸாக்டாக நம்ம போய் அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிற அளவுக்கு இல்லை. ஐ மீன் லைக் நம்ம இன்னும் இப்போதான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அதுதான் ஐடியான்னு சொல்ல வரேன் சார். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ லைக் ஏதோ ஒரு இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி சொன்னால் கூட லோகேஷ் படம்னு சொல்லிட்டாங்கன்னா, அண்ட் தட்ஸ் வாட் ஐ வாண்ட் ஆக்சுவலி. ரைட். ஹவு டு யூ ஹேண்டில் யுவர் கிரிட்டிக்ஸ்? இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க தட் லோகேஷ் படம்னா அதே நைட்டு, ட்ரக்ஸு, பிளட்டு, இது அது பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், அதே லைக் அந்த ஸ்கார்பியன், திஸ் ஒன் அண்ட் ஆல் தட். ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? சரி, நான் பெருசாக அது பார்த்து ஒன்றும் எடுத்துக்க மாட்டேன் சார். பிகாஸ் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தாண்டி அதை விடையும் அதை ரொம்ப பிடிச்சவங்களும் அதிகமாக அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ வில் டேக் த கிரிட்டிக்ஸ் சார். பட் நான் என்னென்னா இப்போது ட்ரக்ஸை வந்து நான் கிரிட்டிக்ஸ்ன்னு மட்டும் சொல்ல, பட் மக்களையும் சொல்கிறேன். சரி, இப்போது ட்ரக்ஸ்ன்னு சொல்லி காட்டுறதுல இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பர் பவர் வந்துடும் சொல்லி அதை க்ளோரிஃபை பண்ணால் ஐ கேன் பி அஷேம்ட் ஆஃப் தட். நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கு என்னென்னலாம் பண்ணணும்னா ஆல் மை ஹீரோஸ் ஒர்க், அண்ட் தட்ஸ் வாட் தி யூனிவர்ஸ் இஸ் ஆல் அபவுட். அப்போது நீங்கள் அங்கே என்ன ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க என்ன எதுன்னு காமிச்சு தான் ஆகும் ஆப்வியஸாக. அண்ட் ஐ டோன்ட் அக்செப்ட் தட் இட்ஸ் அ வயலண்ட் ஃபிலிம். ஐ வில் சே இட் இஸ் அன் ஆக்ஷன் ஃபிலிம். பிகாஸ் இட்ஸ் அ ஜான்ரா உலகத்துலேயே அதிகமாக ஃபஸ்ட்டாக விற்கக்கூடிய ஜான்ராவே ஆக்ஷன் தான். வி ஆல் ரிமெம்பர் ஆல் அவர் ஆக்ஷன் ஹீரோஸ். ஸோ அப்போ ஆக்ஷன் படம் பண்ணுறது தான்
மற்றபடி அதை நான் ரொம்ப போட்டு பயங்கரமாக உள்டிமேட்டெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். Actually, that's a very good point because one of the reasons the history of violence, I'm not saying this is that, but what I'm saying is அந்த director David Cronenberg, அவர் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு அது மட்டும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணதே இல்லை. இஸ் மேட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அதர் ஃபில்ம்ஸ். பட் அந்த படம் பண்ணோன்னு he said he basically made a very violent film because அவருக்கு வந்து ஆக்ஷன் ஃபில்ம், பிகாஸ் அவருக்கு வந்து he wanted to say how நம்ம எல்லாருமே வந்து we are so attracted to violence. நம்ம வந்து when we see creative ways of blood exploding on screen, இல்லை ஒரு creative way of killing or something like that, நம்ம எல்லாருக்குமே ஒரு 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 thrill வருது. And he says that's because of our caveman nature. Because அந்த காலத்துலேருந்து தலையில் அடிச்சு whatever it is that we did, it's a சார் ரொம்ப சிம்பிள் சார். எனி ஆக்ஷன் ஹீரோ நீங்கள் யோசிச்சிங்கன்னா பின்னாடி பாம்பு வெடிக்கும், முன்னாடி நடந்து வந்துட்டு இருப்பாங்க ஸ்க்ரீன் நோக்கி. அதை பண்ணாத ஒரு பெரிய ஹீரோஸே இருக்கு. நீங்கள் பண்ணலையே? இல்லை சார், அது பண்ண வேணாம் தான் பண்ணல சார். அதுதான் சொல்கிறேன், தட் ஹை யூ கெட் நோ சார் when you do action films. அது நீங்கள் சொல்கிற மாதிரி என் படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா, அது இப்போது அது டெரண்டினோ ஒரு பேட்டியில் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீ வந்து ஒரு ஹெவி மெட்டல் கான்சர்ட்டுக்குள்ளே போயிட்டு சத்தமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது, நீ எங்கே போகிறேன்னு உனக்கு தெரியும், அதனால் நீ என் படத்துக்கு வந்தால் வயலன்ஸ் இருக்குன்னு சொல்லி விட்டுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி அண்ட் அதே மாதிரி அவர் கேட்பாங்க இந்த மாதிரி வை ஸோ மச் வயலன்ஸ் இன் ஃபிலிம் பிகாஸ் இட் இஸ் ஃபன் அப்படின்ட்டு போயிடுவார். அந்த மாதிரி அதில் ஒரு ஃபன் இருக்குது சார். எக்ஸாக்ட்லி. அண்ட் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் நம்ம எத்தனை ஆக்ஷன்ஸை பார்க்க போகிறோம், அண்ட் இட் ஓன்ட் பி ஆக்ஷன். அது வந்து டாக்குமெண்டடாக தான் பார்ப்போம். இப்போ வந்து யாரோ ஒரு 4 பேர் வந்து ரோட்டில் சண்டை போடுறாங்க இல்லை வெட்டிக்கிறாங்க அப்படின்னா சிசிடிவியோட ஃபுட்டேஜ் பார்த்துருப்போம். அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோம். அதை பார்த்து கண்ணை முடிப்போம், இல்லைன்னா இப்படி திரும்பிப்போம், என்னென்னா இவ்வளோ ப்ரூட்டலாக பண்ணுறாங்களேன்னு சொல்லி. பிகாஸ் தட் இஸ் வாட் நேச்சரில் வயலன்ஸ் தான். பட் நம்ம பண்ணுற சினிமாவில் பண்ணுறது என்னென்னா அதை எக்ஸாஜரேட் பண்ணி அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு அது சுற்றியும் அதோட அந்த கன் பிளேசஸ் எல்லாம் வச்சு அதை என்ஜாய் பண்ண மாதிரி பண்ணுறோம். பிகாஸ் வி நோ இட்ஸ் ஃபிக்ஷன், இட் இஸ் ஃபார் ஃபன், இட்ஸ் அன் என்டர்டெயின்மெண்ட்டில் சார். இதை நம்ம டாக்யூ பண்ணி வச்சு நாளைக்கு வரவங்களுக்கு காட்டுறதுலாம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். வேறு வேலை பார்த்துட்டு இருக்கோம், உள்ள வந்து ஒரு ஆக்ஷன் சினிமா பார்த்துட்டு வெளில போகணும், அவ்வளோதான். நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அதனால இட்ஸ் டூ மச் ஃபன். ஆக்சுவலி இன்னொரு பாயிண்ட் இஸ் வெரி குட் பிகாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கம்மிங் டு அ ஃபில்ம் அண்ட் சேயிங் ஐயே அந்த படம் இந்த மாதிரி இருக்கே, உங்களுக்கு ஆல்ரெடி அந்த படம் அந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சா ஏன் அதுக்கு போகணும்ல? அது வெரி குட். எதுவும் காமிச்சிடணும் சார், இதுதான் படம். டெய்லர்லயே வந்து மிஷ்கின் வாயிலிருந்து நல்ல பிளட் எல்லாம் வர மாதிரி காமிக்கிறீங்க. இன்னொரு 2-3 சீன் வேற இருக்கு. இப்படிதான் இருக்க போகுதுன்னு நம்ம சொல்லி பிளடி ஸ்வீட்னு வேற ஸ்டார்டிங்லேயே சொல்லி இட்ஸ் an action film. It's an action for action lovers. அது நம்ம No, I'll tell you why people are saying this. Because நம்ம வந்து ரொம்ப நாளா ஒரு டிஷும் லெவல்ல தாண்டல. That was very basic. And அந்த ஆக்ஷன் அந்த பெயிண்ட் இது அந்த ரத்தத்தை பார்த்தாலே பெயிண்ட்னு தெரிஞ்சிடும். Like very few films like maybe Satya or something like that, திடீர்னு ரோட்ல போகிறப்போ செங்கல் எடுத்து அடிக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் வந்தது தான். இல்லைன்னா முக்காசி படத்தில் வந்து ஒரு டிஷும் தாண்டல. ஸோ திடீர்னு இந்த மாதிரி ஒரு வெரி கிராஃபிக் ஆக்ஷன் தமிழில் பார்க்கும்போது I think people are a little, you know, like, I think. Yes, sir. For example, சொல்கிறேன் சார், நீங்கள் ரொம்ப நாள் இந்த டிஷும் ஃபைட்னு சொன்னீங்களா சார், எல்லா படங்கள்லையுமே அந்த இப்போது சவுண்ட் எஃபெக்ட்ஸில் ஒரு லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த யூஸ்வலாக வச்சுருக்கிற டெம்ப்ளேட் லைப்ரரி இருக்குன்னு எல்லா படத்துக்கும் அதே டிஷும் சவுண்டு தான் இருக்கும். ஆமாம்மா, அப்படியே எடுத்து அப்படியே போட்டுருவாங்க. இப்போது ஒரு ஃபைட்டை எவ்வளோ தூரம் ரியலிசம் ஆக்கலாம்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ வேலை போகுது. உங்களுக்கு தெரியும், ஃபாலின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறது. நான் மாநகரம்க்கு என்ன பண்ணுவேன்னா, ஆல் மை ஃபிலிம்ஸ் சச்சின் அண்ட் ஹரி ஒன்லி வில் டூ சவுண்ட் மிக்ஸ் ஃபார் மீ. அது கண்ணன் கணபத்தின்னு ஒருத்தர் மிக்சிங் இன்ஜினியர் இருப்பார். மாநகரம் அப்போ வந்து எல்லா அடியும் வந்து செங்கல் உடைச்சோம் சவுண்டு. அது வந்து யூஸ்வலாக இருக்குது லைப்ரரியிலலாம் இருக்கிறதெல்லாம் இருக்காது. கைதியில் வந்து மீட்டில் தொங்கிட்டு குத்தி அதெல்லாம் பண்ணி, மாஸ்டரில் அது இன்னுமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா மீட் மேலேயே ஷர்ட்டு அந்த துணியெல்லாம் போட்டுவிட்டு அதில் குத்தி அந்த ஃபிட் பண்ணுவோம். அண்ட் விக்ரம் தான். இப்போ லியோக்கு வி ஆர் ட்ரைங் அண்ட் அதர் திங். ஸோ இது என்னன்னா என்ன சார் அது சொல்கிறேன் சார், போஸ்ட் ரிலீஸ். இப்போ ஒரு சாதாரண ஒரு சவுண்ட் எஃபெக்டில் ஒருத்தர் 2 பேர் அடிச்சுக்கிற சண்டைனாலும் அதுக்கு பின்னாடி ரெக்கார்ட் பண்ணுற வாய்ஸில் இவ்வளோ இருக்குன்னா அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான விஷயம் நிறைய இருக்குது. அண்ட் வென் இட் கம்ஸ் டு கன் பிளேஸ், அது வெளியிலேருந்து ஒவ்வொருத்தருக்கு கொண்டு வரது, இது எல்லாமே வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் பார்த்து தானே சார் வளர்ந்து வரணும். ஸோ அதனால் இங்கே நம்ம அதை எவ்வளோ தூரம் அதை இன்னும் என்ஜாய் பண்ணி பண்ணுறோங்கிறது தான் அந்த ப்ராசஸ். இல்லைன்னா நம்மளும் திருப்பி அந்த டிஷும் சவுண்டு தூக்கி போட்டோம்னா இன்னொரு நார்மல் ஃபிலிம் ஆகிருப்போது. ரைட். இல்லை நான் சொல்கிறேன், அதனால தான் அந்த பிளட் அந்த ரியாக்ஷனும் வருது சார், அதுவும் இருக்குது. பட் ஆனால் இப்போ அப்படி பார்த்தோன்னு வைங்களேன் சார், இப்போது இங்கே என்னென்னா பெரிய ஹீரோ இருக்காங்கல்ல சார், ஒரு விஜயனா மாதிரி ஒரு ஹீரோ வந்து டக்குன்னு இறங்கி ப்ரூட்டலாக ஒரு படம் பண்ணுறது தான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ நான் பண்ண படத்தில் இருக்கிற ஆக்ஷனை விட in 2000 you will see it in web series. Yeah. Any web series you name it. அதில் இல்லாதே இல்லை. ஸோ அவங்க பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அதை பார்த்துப்பாங்க. பட் ஆனால்
ஒரு பெரிய ஹீரோஸ் டக்குனு ஸ்ட்ரைக்கிங் இறங்கி வந்து ப்ரூட்லாம் பண்ணும்போது கமல் சார்கிட்ட அதே தான் ஃபீல் பண்ணுவோம். கமல் விக்ரம் படம் பாட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தான் சொல்லிச்சு, அவர் இப்படி சண்டை போட்டு பார்த்ததில்லைன்னு. அப்போ என்னென்னா அதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு எங்கள் அம்மா பார்த்து அந்த ஃபில்மாண்டியெல்லாம் பார்த்துருந்தா இன்னும் பயப்படுவாங்க. அதில் அவர் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் சார், நம்ம அதுக்கப்புறம் அதை யாருமே அதை டச் பண்ணல, யூஸ்வல் ஆக்ஷனாகவே இருக்குது அப்படிங்கும்போது ஐ தாட் ஐ ஷுட் எக்ஸ்ப்ளோர் மோர் இன்டு இட். ஜஸ்ட் ஒன் கண்டினியூஷன் ஆஃப் அன் earlier question. இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, தட் இஸ் யார் ஹெட் ஸ்பேஸில் வந்து நீங்கள் வந்து என்னோட ஹிட் வந்து இவ்வளோ தான் இருக்கணும், எனக்கு இவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணிச்சு, அதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு. இப்போ வந்து வெறும் ஒரு வெரி குட் ஹிட் கொடுத்தா போதாது. இப்போ ப்ரீவியஸாக எது வந்து ரொம்ப பணம் சம்பாதிச்சதோ அதை விட பெரிய ஹிட் ஆகலைன்னா they'll say, headlines will say, for example, X movie did not do as well as Jailer, whatever it is. Because now Jailer has become a standard. Appo adutha something else will become a standard. Now everything has become a competition. And the competition, does it, like, do you get anything from your producer saying, illa idu nama idu taandi aano, idu vandu idu panniya, and mari edavadhu do you get something from not necessarily producers but from your circle? சார் சுற்றி இருக்கவங்க ஆப்வியஸாக தெரியும் சார் எவ்வளோ கலெக்ஷன் என்ன எதுங்கிறத பற்றி. பட் ஐம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் கலெக்ஷன் சார். ஏன் சார் அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி. ஏன்னா இப்போது இந்த படம் அந்த படத்தை பீட் பண்ணுதா இல்லையாங்கிறத தாண்டி அடுத்த வாரம் வரப்போம் இன்னொன்று பீட் பண்ணி தான் ஆகும். அது மேபி அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது பீட் பண்ணி தான் ஆகும். இது பண்ணி ஆகணுங்கிற கட்டாயமே இல்லையா சார். when we signed the film that was not in the contract சார். they need a hit film சார். அதுதான் பண்ணணும். இப்போ கூட எனக்கு அன்றைக்கி இவர் லலித் சார் அன்றைக்கி பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார், அது ஃபன்னாக தான் சொல்கிறேன் சார், சீரியஸ் எடுத்துக்காரு, அவர்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன், லோகேஷ் பாருங்கள் நம்ம கலெக்ட் பண்ணி ஆகணும், ஜெயிலரோட பார்த்துங்க, மீமெல்லாம் பார்த்தீங்களா? ஆமாம் சார் மீமெல்லாம் பார்த்தேன், இன்னொரு மீம் கூட நீங்கள் எனக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்குற மாதிரி பார்த்தேன், அதையும் பார்த்தீங்களா நீங்கன்னு சொல்லி அவருக்கு திரும்பி அனுப்பிவிட்டுருந்தேன். அதெல்லாம் அது அவ்வளோ பண்ணியாக எடுத்துகிட்டு போகிறதா சார். இது கலெக்ட் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம்லாம் எங்கே இல்லையா சார். இல்லை, I just take the comparison with that. So உங்கள் எல்லா படத்துலையுமே வந்து the central character it's very, this is the title. மாநகரம்ல சிட்டி தான் சென்ட்ரல் கேரக்டர் மாநகரம், கைதியில் கைதி சென்ட்ரல் கேரக்டர் கைதி, லியோ மாஸ்டர், விக்ரம். Is that some superstition? No sir. Or you just like crisp titles? No sir, I just want to be bang on the money sir. இதுதான் இது அப்படிங்கிறது தெரிஞ்சே வந்துடணுன்ட்டு. ஸோ அது அப்படி பண்ணிட்டோன்னா அந்த டைவர்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ கைதி எப்படி யோசிச்சாலும் கையில் இருக்க அந்த விலங்கும் லாரியும் ஞாபகம் வர மாதிரியே இருக்கும். அண்ட் அதுக்கு தேர்ன அளவுக்கு நான் டைட்டில் எதுக்குமே தேர்னதில்லை. கடைசியில் பார்த்தா கைதின்னு டைட்டில் யாரும் வைக்காம வேற என்ன யோசிச்சிங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிறைய யோசிச்சு. ஃபர்ஸ்ட் டைட்டில் ரைட் டைட்டில் வந்து மாநகர காவல், which is an old movie actually. மாநகர காவல் தான் எழுதுனேன், டைட்டில் ஐடியாவாக இருந்தது. எக்ஸாக்டாக ஒரு நைட்டில் சிட்டி விஜயகாந்த் படம் தானே? ஆமாம், கைதி டைட்டிலுக்கு வந்து மாநகர காவல் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறமா யோசிச்சு கடைசியாக பார்க்கும்போது கைதி விக்ரம் யோசிச்சா கைதி டைட்டில் ஃப்ரீயாக இல்லை ஆக்சுவலி அது மணிரத்னம் சார் வச்சிருந்தாரு. அப்புறம் காட்சி சார் போய் பேசி என்ஓசி வாங்கிட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி லைக் கிறிஸ்ப் அண்ட் கிளியர், இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நினச்சி பார்த்தாலும் தட் டைட்டில் பிரிங்ஸ் பேக் அந்த ஒரு சர்டன் இது. இப்போ விக்ரம் நினச்சி பார்த்தா ஓல்டு விக்ரம், இட் பிரிங்ஸ் பேக் தட் ஓல்டர் விக்ரம். எஸ் சார். நீங்கள் அந்த ஃபாண்ட் முதற்கொண்டு நமக்கு ஞாபகம் வரக்கு என்ன இருக்கோ அது பண்ணலாம். இப்போ மாநகரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சிட்டியோட பில்டிங் டிசைனில் மாநகரம்னு டைட்டில் வச்சுருப்போம். கைதி ஆப்வியஸாக விலங்கு வச்சு. ஸோ அது ஆடியன்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அண்ட் மோரோவர் எஸ்ஆர் ப்ரொடியூசர் ஒரு பாயிண்ட்னு சொல்லுவார், முன்னாடி டைட்டில் மாநகரம் டைமில் வரும்போது ஒரு டைட்டில் எந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸுக்கு புரியணும்னா அப்படி யோசிங்க. லொக்கேஷன் பஸ்ஸில் கிராஸ் ஆகும்போது ரோட்டில் ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கு அப்படின்னா அது பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த டைட்டில் ஞாபகம் வந்துடணும். அவ்வளோதான் அவங்களுக்கு டைம் இருக்குது, அவங்களுக்கு கிராஸ் ஆகும்போது பார்க்குற போஸ்டர் மாதிரி இருக்கணும் அப்படி பார்த்தா. அப்போ உங்களுக்கு அது பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபாண்ட் மைண்டில் ஏறிடுச்சுன்னா உங்கள் ப்ராடக்ட் இஸ் சோல்டு ஆல்ரெடி, லைக் உங்களுக்கு அறியாமல். அதனால் ரேசர் ஷார்ப்பாக வச்சிருந்தேன். தட்ஸ் அ குட் பாயிண்ட். பட் அதுவே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா எல்லாமே நம்ம ஆடியன்ஸ் வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னா யூ கான் டூ யுவர் சிங்கிள் ஷார்ட்ஸ், யூ கான் டூ யுவர் நிறைய இது பண்ண முடியாது. இல்லை சார், அப்போது இந்த டாபிக் எப்போ வந்து இல்லை நான் சேங் அது அக்ரி. பட் ஐம் சேயிங் இப்போ ஹவு டு யூ மேனேஜ் டு பிரிட்ஜ் பிட்வீன், இப்போ லோகேஷ் வந்து இஸ் நாட் ஜஸ்ட் ஏதோ நான் வந்தேன், நான் ஒரு படம் பண்ணேன், நான் போனேன், பணம் சம்பாதிச்சேன், அந்த மாதிரி இல்லை. you're a gifted technician. You like making movies. நம்ம அந்த லாஸ்ட் டைம் அந்த சிங்கிள் ஷாட் பற்றிலாம் பேசணும், நிறைய we talked about it. So you like the process, you want to shoot a certain way. இப்போ how do you manage that with the fact that இப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு ஜாஸ்தி அவங்களுக்கு வந்து they want lots of cuts in the frame. So basic not frames, sorry, in the scene. Yes sir, basic thing is ஒன்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டரில் வந்து பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால தான் நான் இப்போதைக்கு நான் ஓடிடி பண்ணலன்னு சொன்னதுக்கான காரணமே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் தம் ஃபீல் தி எக்ஸ்பீரியன்ஸ். தேட்டருக்குள்ளே வந்து உட்காந்தா அப்போது மோர் தென் ஆக்ஷன் வேறு என்ன அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட முடியும்.
ஸோ அப்போ அதுக்கு தான் ஒவ்வொன்றுக்கும் வேறு ஒன்று ட்ரை பண்ணிருந்தோம். இப்போ இந்த ஃபிலிமில் வந்து நான் சிஜி நம்பி போகவே மாட்டேன் சார். எப்போவுமே நான் அந்த அந்த க்ரீன் மேட்டு ப்ளூ மேட்டில் வந்து நான் ஷூட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் எகெயின்ஸ்ட் தான். ஏன்னா எனக்கு அது இப்போ மூடே இருக்காது அந்த ஷூட் பண்ணுறது கூட, அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை அவுட் லாட் வித் சிஜி. அதில் அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போதுன்னு சொல்லி. ஸோ நான் ஜானில் தான் ஷூட் போகிறோன்னு தெரிஞ்சாலும் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃப்ரம் அக்டோபர். முன்னாடி படங்கள் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு சிஜி அப்போது பத்தாமல் இருந்தால. ஸோ போன அக்டோபர்லேருந்தே இந்த படத்துக்கான சிஜி ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அக்டோபரில் டெலிவரி பண்ணாங்க. ஐ கேவ் தம் 12 months. அந்த 12 monthsங்கிறது வந்து அந்த அவுட் வந்து நீங்கள் இப்போது படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ட்ரைலரில் ஒரு ஷாட்டில் அந்த ஹைனா ஓடல அந்த மாதிரி. ஸோ டெக்னிக்கலி அந்த இதாகட்டும். அண்ட் we've done a chase which no one have ever tried இங்கே. அந்த மாதிரி ஒரு சேஸ் ஒன்று ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம 2 பேர் உட்காந்து பேசும்போது ஓஎஸ் தானே சார் வைக்க முடியும், என்ன பண்ணாலும் அது பேசுகிறதுல வைக்க முடியாது. பட் ஆனால் அதுவே ஆக்ஷனில் we have lots to explore. And when you have a technician like Manoj sir and Anbari master stunt, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஒன்று பண்ணுறதுக்கு இல்லாமல் அதுக்கு டெக்னீஷியன்ஸுக்கு தீனி போட வச்சா போதும். எனக்கு தெரிஞ்சு மனோஜ் சார்கிட்ட இருக்கிற அளவுக்கு ரிக்கு வேறு எந்த கம்பெனிலையுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ ரிக் வச்சுருப்பாரு, அவ்வளோ இது இருக்கும். ஸோ எனக்கு இது வேணும்னு சொன்னால் அதை எப்படியாவது பண்ணி காமிச்சிருவார். And he's also very like on the pre-visualization technology. His company did pre-visualization for this Hyena sequence. So எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது. He did pre-visualization for the chase what we did. So more than just a cameraman, he himself is like ஒரு super techie when it comes to CG. So just for the audience, pre-visualization is? ஸோ ப்ரீவிசுவலைசேஷன் லைக் என்ன வரப்போகுதுங்கிறத நம்ம எல்லாரும் ஒரே பேஜில் இருக்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டோரி போர்ட் மாதிரி. சார் இட் இஸ் ஆக்சுவலி அன் அனிமேஷன் ஃபிலிம். ஓகே. ஸோ அதான் ஒரு அட்வான்ஸ் ஸ்டோரி போர்டில் யூ ஜஸ்ட் ஹேவ் கிளிப் ஆர்ட்ஸ். இதில் வந்து ப்ராப்பர் அனிமேஷன் வித் ப்ராப்பர் பேக்ரவுண்ட் வித் ஆல் தி எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆல் யூ கேன் லிட்டரலி சி எதில் எங்கெங்கே வரப்போகுது. இப்போ இந்த சேஸ் இருக்குது அப்படின்னா எந்த கார் எப்போ பிளாஸ்ட் ஆகும், எந்த கார் எங்கே ஸ்பின் ஆகும். இது வந்து கேமராமேன் ஆகட்டும், ஐ மீன் ஸ்டண்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சிஜி டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வி ஆர் ஆன் த சேம் பேஜ்னு சொல்லி பார்த்துட்டு அண்ட் தென் வி கோ டு ஷூட். ஸோ அங்கே நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இன்ஃபேக்ட் அங்கே ப்ரீவியஸில் போட்டது அங்கே எதுவும் வரல அப்படின்னா அது ஒரு பெரிய வாரே நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அதில் நிறையா நடந்தது. அது மொத்த டெக்னீஷியனும் உட்காந்து ஒரு ரூமில் அடிச்சுக்கிட்டதெல்லாம் இந்த படத்தில் இருந்தது. ஏன்னா அது ப்ரீவியஸை மேட்ச் பண்ணுறதுக்கு கொண்டு வரதுக்கு சிஜி ட்ரை பண்ணதே இல்லை சார். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைட் சம்திங் தட் ஐ திங்க் இட் ஹஸ் கம் அவுட் wonderfully well. You look happy with this film. So you spoke about stunts. இப்போ one thing is இப்போ நீங்க John Wick எடுத்துக்கங்க. Obviously you're keeping track of all this, la? Yes. Yeah. So John Wick, இப்போ அந்த extraction and the 12-minute action sequence, you know, like that's there. And one of my favorites is அந்த ஸ்பெக்டர்ல வந்து அந்த ஆரம்பத்துல அந்த பாண்ட் வாக் பண்ணிட்டே போயிட்டு கடைசியில அந்த that whole that it's just it's again another monster sequence which goes on. Why don't we do that kind of action in our country? What is the problem? I mean, what are the practical difficulties? Sir, practically, the first thing is safety for any lead actors. அவங்க வந்து சிலது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளாக சொன்னேன். இப்போ மிஷன் இம்பாசிபிள் ஃபால் அவுட்டுக்கு முன்னாடி வந்தது சார். ஃபால் அவுட்லேருந்து தான் நினைக்கிறேன். அந்த ரெஸ்ட் ரூமில் ஒரு ஃபைட் இருக்கும். அந்த ஹென்ரி கேவில் இந்த டாம் க்ரூஸ் சேர்ந்து ஒருத்தரை சண்டை போடுற மாதிரி. அதை மாதிரி இங்கே அச்சீவ் பண்ணலாங்கிறதுக்கு நான் அதை ரிப்பீட் வாட்ச் அவ்வளோ தூரம் அதை போட்டு பார்த்துருப்பேன் இங்கே பண்ணுவோம். பட் என்னென்னா நீங்கள் வந்து அவங்க வந்து எப்படின்னா பயங்கரமாக ட்ரெயின்டு, அதுக்குன்னு ட்ரெயின் ஆன மாதிரி அவங்க அதுக்கு என்ன பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. அவர் வந்து எங்கே சார் இங்கேருந்து கிளம்பி 6000 ஃபீட்டில் இப்போ அங்கேருந்து குதிக்கிறாரு. நம்ம வந்து அது பண்ண முடியாது சார். அதில் எப்படி சொல்கிறது, சேஃப்டிங்கிறத தாண்டி நமக்கே அது மேலே ஒரு பதட்டம் இருக்குல்ல சார். எதுவும் என்றைக்குமே ஹார்னஸ் நம்ப முடியாது. வெறும் வயரை மட்டுமே நம்பி நம்ம லிஃப்ட். நம்ம டெக்னாலஜி இஸ் நாட் தட் கிரேட். Not that great ன்னு சொல்ல முடியாது சார். பட் ஐ திங்க் we need to improve in lot of areas சார் when it comes to safety. அந்த டெக்னீஷியன்ஸ் சொல்கிறதுலேருந்து எல்லாருக்குமே. அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிறது அஃப்கோர்ஸ் தே நோன் டு இட்ல சார். அது அவங்கெல்லாம் ப்ராக்டிஸ்லேயே இருக்காங்க. ஐ மீன் ஸ்டண்ட்ஸில் கண்டினியூஸ் ப்ராக்டிஸில் இருக்காங்க. அண்ட் நம்ம கதைக்கு தகுந்த மாதிரி தானே சார் அந்த ஸ்டண்ட்ஸ் இதுவும் பண்ண முடியும். அண்ட் அவங்க எடுக்கிற ரிஸ்க் வந்து நம்ம எந்த ஹீரோ வச்சு சார் எடுக்க முடியும். நம்ம இங்கிருந்து பைக் எடுத்துகிட்டு போய் ஃப்ளைட்டில் குதிங்க. ஸோ அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார் இங்கே. டெஃபினட். நோ, அனதர் ரீசன் ஆல்சோ குட் இட் பி தட் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது, லியோஸ் ரிலீசிங் நவ், அண்ட் ஏப்ரலில் யூ கோயிங் டு ஸ்டார்ட் ஷூட்டிங் த ரஜினிகாந்த் ஃபிலிம். ஸோ விச் மீன்ஸ் தட் யூ ஹேவ் திஸ் மச் டைம் டு ரைட் சம்திங் அண்ட் அதுக்கப்புறம் உடனே யூ கோயிங் டு கோ ஃபார் தட். ஸோ ஈவன் இஃப் ரஜினிகாந்த் வாண்ட்ஸ் டு ட்ரெயின், ஹி டசன்ட் ஹேவ் த டைம்.
Because அவர் வந்து so I'm saying if people நான் ரஜினிகாந்த் மட்டும் சொல்ல any hero அங்க வந்து ஆனா the heroes give a lot of time for each project as in சார் ஹீரோஸ் வந்து பேசிக்லி நான் ட்ரெயின்னு சொல்கிறது எப்படின்னா இப்போ வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு வந்து இப்போது மூடின்னு ஒரு படத்துக்கு ஜீவா போய் ட்ரெயின் நடத்திருக்கேன் சார் ஒரு கம்ப்ளீட் ஒரு 6 months to 1 year ஒரு ட்ரெயின் ஆகி நான் அந்த மாதிரி ஒரு படத்துக்குன்னா அப்படி பண்ணலாம்னு சொல்லலாம். இது வந்து நம்ம வச்சிருக்கிறது வந்து யூஸ்வல் ஒரு ஃபைட்டில் இருக்குல்ல, ஆல் தி ஹீரோஸ் வில் பி ப்ரிப்பேர்ட் பை தெம்செல்ஸ் சார் இந்த ஃபைட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க நிறைய ஃபைட்ஸ் பண்ணி அதில் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. இதில் நம்ம தான் இங்கே இதில் ஒரு ஸ்டெப் பேக் எடுப்போம்னா சிலது வந்து நம்ம இவங்களே பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ஸ்டார்ஸியை நான் கமல் சார்ட்டையும் சொல்லியிருக்கேன், விஜயநாட்டையும் சொல்லியிருக்கேன், இல்லை இது மட்டும் டூப் போடலான்னு. தே வில் நாட் அக்ரி ஃபார் தட். டூப் போடவே கூடாது, நான் பண்ணுறேன் நமக்கு அதுவே ஐயோ இது பண்ணும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த பயம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அது நம்ம ஹார்னஸ் எல்லாம் அப்படி ஸ்ட்ராங்காக இல்லை அங்கே அப்படி இருக்குது அப்படின்னா தெரில, எனக்கு அங்கே எப்படி வேலை செய்கிறாங்கன்னு தெரில. அங்கே போய் பார்த்தோன்னா ப்ராப்ளி இங்கே வந்து நம்ம என்ன அடாப்ட் பண்ணலான்னு தெரியும். பட் ஆனால் இங்கே நம்ம கண்டிஷனில் சொல்கிறேன், எதுவுமே நம்ம ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்லேயே யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல சார். எந்த ஒரு சின்ன ஆபத்துமே அது நம்ம தப்பி தவிர எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் தான். அண்ட் when it comes to நெக்ஸ்ட் ஃபிலிம் அந்த 6 மாதம் டைம்னு சொல்கிறது, நம்ம அவங்களோட ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நிறைய even younger actors which whoever it is இப்போ because நீங்க வந்து இப்போ even if it's கார்த்தி, சூர்யா, anybody like or even a much younger actor நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாருமே வந்து படம்னு கமிட் ஆயிடுறாங்கல்ல. they all this is the Indian way of doing things. அவ்வளவுதான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு படம் ஷூட் பண்றேன், ஒரு 2-3 weeks பிரேக் எடுத்துக்கிறேன், அப்புறம் அடுத்த படம், அப்புறம் 2-3 weeks பிரேக். ஸோ அந்த படத்துக்கான ஏதாவது ஸ்பெஷலா இருந்ததுன்னா there's very little time to prepare. If at all I write something, இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இந்த கராத்தே கிட்ல வர மாதிரி ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கேன் அப்படின்னா நான் ஷூட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி This is why I love talking to you. All your references are 80s references. I was born on 86. அதில் அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் இப்போ அந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன்னா ஐ வில் கால் தட் கை, ஒரு வருஷம் நீ ட்ரெயின் ஆகு, அதுக்கப்புறமா நம்ம ஷூட் போகலான்னு அந்த ப்ராசஸில் போயிட்டு இருக்கலாம். பட் நான் யூஸ்வல் ஸ்டோரிஸ் தானே சார். ஐ மீன் இங்கே ஒரு ட்ரெயின்ட் ஃபைட்டர்ஸ் எல்லாம் நான் காட்டவே இல்லையா சார். எல்லாருமே அவங்க எப்படி அடிச்சுப்பாங்களோ எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதே தான் என்ன பண்ணேன்னா இப்போது ஏஜென்டினாக்கு வந்து அவங்க பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சதில்ல, ஷீ இஸ் நாட் ட்ரெயின் டு ஃபைட் லைக் அதர் ஹீரோஸ். அவங்கள நான் முன்னாடியே கூப்பிட்டு டெய்லி ரெகுலராக ட்ரைனிங் போங்கன்னு சொன்னேன். அவங்க 2 மாதம் டெய்லியும் ஃபைட்டர்ஸ் கூட ட்ரைனிங் போனாங்க. போயிட்டு தான் அண்ட் தென் ஷி கேம் டு செட்ஸ் அண்ட் ஷி ஃபாட். அது நமக்கு தெரியல சார் அவங்களால இது பண்ண முடியும்னு. இஃப் இட் ஆல் ஐ ரைட் சம்திங் அண்ட் ஆப்வியஸ்லி ஐ கிவ் த டைம் ஃபார் மை ஆக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த படத்தில் லியோவில் இருக்கிற விஜய்க்கும் இதுக்கு முன்னாடி லெட்ஸே மாஸ்டரில் பார்த்த விஜய் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் அஸ். பிகாஸ் யூஸ்வலாக வந்து நம்ம ஹீரோஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இதில் வந்து யூ ஹாவ் ஏ மேன் ஹூஸ் அ ட்ரங்க் அண்ட் அதுவே வந்து இட்ஸ் அ காஸ் அண்ட் எஃபெக்ட் திங். அதனால ஒன்று நடக்குது, அதனால he gives up drinking and he is able to get into a hero mode. I know you can't tell fully right now, but இதுலேயும் அந்த மாதிரி ஏதாவது you've tried characterization, not in the appearance, அது obviously trailerலயே தெரிஞ்சது, but characterizationல have you tried something different? Yes sir. There is no punch dialogues, no intro song, no intro fight. ஒரு ப்ராப்பர் ஒரு மிட் 40s இருக்க ஒரு ஆள் எப்படி நடந்து போகிறோம் அதுதான் அவர் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைலில் பேசக்கூட இல்லை. அவர் யூஸ்வலாக அவரோட விஜயநாக்குனே ஒரு மேனரிசம் இருக்குல்ல, இந்த வே ஹி டாக்ஸ், அந்த பஞ்ச் லைன்ஸ் கொடுக்கணும், அது எதுவுமே இதில் பண்ணவே இல்லை. இந்த கதையில் இப்படி தான் இருக்கணும், ஏன்னா மொத்த கதையும் அவரோட ஷோல்டரில் தான் இருக்க போகுதுங்கிறது கிளியராக தெரியும். ஸோ அதுக்கு போனார். ஐ திங்க் ஹி டிட் சம் அமேசிங் ஹோம்ஒர்க்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கதை சொல்லி முடிச்சுட்டு 3 மாதம் கழிச்சு செட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட் நாள் போய் உட்காரும்போது இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் எடுக்கிறோம். ஐசா அது நான் என்ன நினச்சி அவர்கிட்ட வந்தனோ அந்த விஜயனை தான் நான் பார்த்தேன். ஐ டென்ட் see the actor விஜய் சார் அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செட்ஸ் அண்ட் ஐ தாட் ஓகே he is prepared for it. Right. Action filmsல எப்பவுமே வந்து plot is very important because that is what drives the action forward. But characterization is optional. அது ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ பெருசா மாறணும் இதெல்லாம் இல்லை, அது இல்லாமல் கூட ஆக்ஷன் நகர்த்திடலாம். But you try for these little things like that fantastic George Marian character in Kaithi. How does Lokesh write character when it comes to an action film? Is it இப்போ ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்க்கு எழுதுகிற கேரக்டருக்கும் ஒரு ட்ராமா ஃபிலிம்க்கு எழுதுகிற கேரக்டரைசேஷனுக்கும் இஸ் தேர் அ டிஃப்ரெண்ட் வே யூ ஹேவ் டு திங்க்? சார் அகெயின் இட் ஆல் கம்ஸ் அண்டர் தி எக்ஸைட்மெண்ட் ஏரியா சார். ஏன்னா ஒரு யூஸ்வல் ஃபைட்டுன்னு வரும்போது இல்லை சார், அது நீங்கள் எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்களேன், உலகத்தில் இருக்கிற எந்த வேணாலும் கொண்டு வந்து ஒரு ஃபைட் எடுத்துருங்களேன், அந்த ஃபைட்டுக்கான லீடு சரியாக இல்லைன்னா அந்த ஃபைட் ஒர்க் ஆகாது. ஓங்கி அரைகிற 2 அரை மட்டும்னு ஒரு ஃபைட்டில் இருக்கட்டுமே, ஆனாலும் அதுக்கு லீடு சரியாக இருந்ததுன்னா
இந்த இந்த அறை கூட ஃபைட்டாக உட்காந்துரும். அண்ட் தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் ஹியர் சார். அப்போது அதுக்கு எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுது அந்த சண்டைக்கு, எந்தெந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் தட்ஸ் ஹவு யூ மேக் அ ட்ராமா சார். அந்த ட்ராமாலேருந்து எலிவேட் ஆகிறது ஆக்ஷனில். ஸோ அந்த ட்ராமாக்கு யாரெல்லாம் சரிப்பட்டு வராங்கன்னு சொல்லி எழுதிட்டா தென் தி ஆக்ஷன் மூட் வில் எக்ஸாக்ட்லி ஃபிட் இன் லைக் தட். அதனால தான் அந்த ஏஜென்டினா ஒர்க் ஆனதாகட்டும், மரியம் ஜார்ஜ் அவரோட போர்ஷன் ஒர்க் ஆனதாகட்டும், என்ன சொல்ல போனால் அந்த மாஸ்டரில் அந்த அது பயங்கர கமர்ஷியல் ஃபைட்டாக இருந்தாலும் அந்த உண்டியல் அவன் நடந்து போகும்போது இந்த ஃபைட் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து அந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் அங்கே அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாலெஸ்ஸாகவே இருக்கிற மாதிரி எல்லாமே எழுதிடும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் தான் சார். எது ஆக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணிட்டா அண்ட் தென் ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இது ஆக்ஷனுக்காக கேரக்டர் ரைட்டிங், ட்ராமாக்காக கேரக்டர் ரைட்டிங்னு இட்ஸ் நாட் செப்பரேட். இட்ஸ் த சேம் டைப் ஆஃப் திங்கிங். ஸோ நீங்கள் மாநகரம்க்கு எப்படி யோசிச்சிங்களோ அதே மாதிரி தான் சார் பண்ணேன். மாநகரம்ல தோ தேர் ஆர் லெஸ் நம்பர் ஆஃப் ஃபைட்ஸ், பட் ஆனால் அந்த மூடை சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஆக்ஷன் மூட் இருந்துகிட்டே இருக்கும். அது செகண்ட் ஹாஃபில் கடைசியில் அந்த பிரிட்ஜு கீழே ஒரே சின்ன ஃபைட்னா கூட, பட் ஆனால் அந்த படம் எதை நோக்கி போகுதுங்கிறது ஆடியன்ஸுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த பையனை காட்டும்போது சந்தீப் சண்டை போடுறதாகட்டும், அங்கே இருக்கிற ஒவ்வொன்றுமே குட்டி குட்டி கான்ட்ரிபியூஷன் தான், அங்கே வச்சிருக்கிற பேக் ஆகட்டும். ஸோ தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் டெல் லைக் சண்டே எழுதணும் சார், ஃபைட்டு எழுதுனா தான் அது ஒரு ஃபைட்டுக்கான இதாக இருக்கும். இங்கே ஃபைட் ஆரம்பிக்குது, இங்கே ஃபைட் முடியுதுன்னு சொல்லிட்டு அடுத்த பேஜ் திருப்பக்கூடாது. சண்டே எழுதிட்டா யூ வில் கெட் தட் ஹை, இல்லை என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் த ரிலீஸ் வில் டாக் லாட் அபவுட் த ஸ்டன்ட்ஸ் தட் இன்வால்வ் இன் லியோ சார், பிகாஸ் இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப். நீங்கள் வந்து த க்ரூ ஆஃப் லியோன்னு ஒரு த கம்பெனி ரிலீஸ்ட் வீடியோ அண்ட் டாக்கிங் அபவுட் ஹவு மச் எஃபர்ட் எல்லாரும் போட்டாங்க அப்படின்ட்டு. அதில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, த ஷோ மஸ்ட் கோ ஆன் ஃபார் லோகேஷ். பிளானே ஒர்க் ஆகலைன்னா உடனே ஒரு பிளான் பி அவர் மைண்டில் இருக்கும் அப்படின்ட்டு. கேன் யூ கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் தட்? சார் பேசிக்லி அங்கே அந்த சுச்சுவேஷனே எங்களுக்கு புதுசு. ஐ மீன் கோயிங் டு காஷ்மீர். நான்லாம் சென்னை தாண்டி ஷூட்டே போனதில்லை சார். மாதத்துக்கு மட்டும் ஒரு மாதம் டெல்லி போயிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் காஷ்மீரே போனதே இல்லை, எந்த இடம்லாம் பெருசாலாம் எக்ஸ்போஸ்லாம் பண்ணதே இல்லை. அதையும் தாண்டி இவங்க எல்லாரும் போயிருப்பாங்க, மற்ற ஆக்டர்ஸ் படத்தில் நடிச்சவங்களாம், பட் எல்லாம் 3 days 4 days ஜஸ்ட் ஃபார் அ சாங் போயிட்டு வந்துடுவாங்க. இட் வாஸ் லைக் ஷிஃப்ட் ஃபார் அஸ் சார். நான் போகிற எனக்குலாம் வந்து குவாண்டம் ஷிஃப்ட் சார். அது நான் போய் அங்கே 2 மாதம் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு. பேசிக் திங் வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் குழுவே ஒரு 500 பேர் இருக்கோம், அங்கே ஜூனியர்ஸ் ஒரு 500 பேர் தான். எப்படி பார்த்தாலும் ஒரு 1000-லேருந்து 1100 பேர் டெய்லி இருக்கும். நீங்கள் ஒரு நாள் அங்கே பிரேக் விட்றதுக்கான டைம் வந்தது, ஒரு நாள் ஷூட்டே பண்ண முடியாது, ஷூட் பண்ணி ஆகணும்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, எல்லாருமே அந்த ஒரு 53 நாள் ஷூட்டை முடிக்கணுங்கிற இதில் இருக்காங்க. ஒரு நாள் பிரேக் இருந்தால் கூட யூ கேன் see தட் லிட்டில் ஒரு ஒரு அன்செட்டில்னஸ் இருக்க மாதிரியே இருக்கும் செட்டில். ஒரு பிரேக் போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்தாலே ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு அதை கொடுத்துடவே கூடாதுங்கிறது. போனோம் கடைசி நாள் வரையும் ஷூட் முடிச்சுட்டு வரோம்னு சொல்லி நாங்கள் போய் லேண்ட் ஆகிட்டு அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் டே மார்னிங் வி ஸ்டார்டட் ஷூட்டிங். அதே மாதிரி லாஸ்ட் நாள் கட் சொன்னோன்னு வி டுக் அ ஃப்ளைட் அண்ட் கேம் பேக் ஹியர். ஸோ இதுக்கிடையில் எனக்கு இது நிறுத்திடவே வேணாம் அப்படின்னு சொன்னதான். அண்ட் அது ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் ரெண்டாவது சார், ஃபிலிம் லைக் லியோ இந்த பட்ஜெட்டில் பண்ணுற படம் வந்து ஈஸிலி ஒரு 2 to 3 years பண்ணுவாங்க சார். இதை வந்து நமக்கு இருக்கிற டைமே லிமிட்டே வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, படம் நம்ம ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போதே அதில் ரிலீஸிங் ஆன் October 19th போட்டு தான் நம்ம வந்தது. ஸோ அதுக்கான ஒரு டைம் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது. ஷூட்டை எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டோமோ போஸ்ட்டில் அவ்வளோ தூரம் வேலை இன்வால்வ் ஆகி பண்ணிடலாம். அண்ட் அதுதான் சார். அண்ட் அவங்கள ஆர்டிஸ்ட்டுமே வந்து கண்டினியூஸாக ஒரு ஷூட் இருந்துன்னா அந்த மூட்லேயே இருப்பாங்க சார். நம்ம பிரேக் விட்டு பிரேக் பண்ணி அடுத்ததுக்கு போகலாம் அப்படிங்கும்போது இட் ஒன்ட் ஒர்க் ஃபார் மீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அந்த எக்ஸைட்மெண்ட் ஹையில் இருக்கும்போதே அந்த ஷூட்டை முடிச்சிடணும். அதை ஒரு மாதிரி ஹால்ட் பண்ணவே கூடாதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனால எவ்ரிடே வி ஹேவ் லைக் 2 plans. இப்போது எக்ஸ்டீரியர் மழையா, அதுக்கு இன்டீரியர் என்ன பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ அது பிளான் ஏ, இது பிளான் பி. இன்கேஸ் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இங்கே இதுக்குள்ளே போயிடலாம். மழை பெய்யல ஷூட் நிற்காது, அதாவது இன்னைக்கு கேன்சல் அப்படிங்கிற வேர்டு வராது. அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணலாங்கிறது இருக்கணும். ஸோ அது அப்படி ஒன்று இருக்குன்னா அதுக்கு நம்ம முன்னாடியே எந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்களையும் சொல்லி அவங்களையும் வர வச்சு அவங்கள ரெடி பண்ணி வச்சுக்கணும். இங்கே இல்லைன்னா இங்கே இல்லைன்னா அங்கே. ஸோ தட்ஸ் ஒன் விஷயம். நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி நான் 10 படத்தோட நிறுத்தி போகிறேன்னு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. அது ஆக்சுவலி அது படித்தோன்னா எனக்கு இது நிஜமாவே லோகேஷ் சொன்னாரா, இது ஏதோ ஜென்ரல் நியூஸா, வாட் இஸ் தட் நியூஸ்? சார் நான் முன்னாடி இருந்து அதை சொல்லிட்டு தான் சார் இருந்தேன். எது சொன்னேன்னா ஒரு 10 படம் ப்ராப்பராக இல்லை 10 படம்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 10 films அந்த மாதிரி சொல்லுங்க. இல்லை 10 films லைக் டாரண்டினோ மாதிரி 10 films. எக்ஸாக்ட்லி அதான் சார், டாரண்டினோ தான் சார். அதுக்கு வேண்டி தான் சார் நினைச்சேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு போயிடலாம். ஒரு 42 43 போது அடுத்தவங்களுக்கு வழி விட்டு நம்ம வேறு வேலை பார்க்க போயிடலான்னு சொல்லிட்டு தான் ஐடியா. அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு when I want to leave இல்லை சார், ஸ்டாப் டூயிங் ஃபிலிம்ஸ்னு வந்தால் அதை நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடாக போகணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதாவது 10 படம் முடிச்சுட்டு ஐ குவிட் சினிமான்னு காலையில் ட்வீட்டை போட்டு கிளம்பிடணும், அப்படி தான் ஐடியா இருந்தது.
பட் ஆனால் ஒரு ரீசெண்ட் ஈவெண்ட்டில் எல்லாம் பண்ணும்போது டேரக்டர்ஸ் என்னோட ஃபேவரட் டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கூப்பிட்டு அதை சொல்லாதன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் அதை சொல்ல பிகாஸ் நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ லியோ இஸ் யுவர் 5th ஃபிலிம். ஸோ இதுக்கப்புறம் யூர் டூயிங் ரஜினிகாந்த் ஃபிலிம்ஸ், தென் ஹோப்ஃபுல்லி கைதி 2. ஹோப்ஃபுல்லி இல்லை சார், 100% கைதி. Okay, கைதி 2, because the ரஜினிகாந்த் ஃபிலிமே ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி வந்தது. So that's why I'm saying கைதி 2, then Vikram 2, then you have Rolex. Yes sir. And then you have only space for one more movie, which is the Prabhas film, which I think you were talking about. So ஆல்ரெடி யூனிவர்ஸ்னு போட்டால் அந்த யூனிவர்ஸ் படங்களே வந்து இட் வில் கவர் திஸ் 10 movies. இல்லை சார், அதில் ஏதோ ஒன்று என் கேம் ஆகிடும் சார். And then we'll see Lokesh 2.0. No sir. You're really serious about retiring? Sir, I was really serious about retiring sir. 10 முடிச்சுட்டு போங்கிறதா சொல்லியிருந்தேன் சார். பட் ஆனால் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அவங்க சொன்னதால் நான் சொல்லாமல் இருக்கேன். இனிமேல் சொல்ல போகிறதுலன்னு இருக்கேன். பட் ஆக்சுவலி ஐ தாட் ஆஃப் early retirement. Wow. Okay. It's a really interesting thing. Yes sir. போய் வேறு ஏதாவது வேலை பண்ணுறேன். வேறு ஏதாவது எதுக்கு வேலை பண்ணோம்? இல்லை சார், வேறு ஏதாவது நான் சொல்கிறேன். என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ அதை தான் பண்ணி பார்ப்போம். நான் பெருசாக இந்த இடத்துக்குலாம் போனதில்லை, இல்லை அந்த மாதிரி ஏதாவது சுற்றி பார்ப்போம். இந்த ப்ரெஷர் கேமில் இருக்க வேணாம் கொஞ்ச நாள் அப்படின்னு. சார் நான் பிறந்தலேருந்தே லாஸ்ட் பெஞ்ச் தரேன், என்னை கூப்பிட்டு வந்து ஒரு பொசிஷனில் வச்சுட்டு என்னால் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. கடைசி பெஞ்சிலே விட்டா நிம்மதியாக பேசாமல் இருக்கும். LCUன்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி லெட்ஸ் டேக் LAU, லோகேஷ் ஆல்டர்னேட் யூனிவர்ஸ். நீங்கள் மாநகரம் பண்ணியிருக்கீங்க இன் தட் டைம் லைன். த ஃபில்ம் இஸ் டன் வெல், பட் அதுக்கப்புறம் வந்து யூ ஆர் நாட் கெட்டிங் எனி பிக் ஆஃபர்ஸ். வாட் இட் லோகேஷ் ஹவ் டன்? இட்ஸ் குட் கொஸ்டின் சார். நான் நிறைய எழுதிட்டு தான் இருந்தேன், அதை பற்றி யோசிக்கல. அப்போ இருந்த வேகம் வேறையாக இருந்தது. ஐ மீன் அடுத்து உடனே வேற ஒரு படம் இன்னும் ஷூட் போகணும் அப்படின்னு அந்த இதில் இருந்தேன். ஸோ அதனால் பெருசாக அதை பற்றி யோசிக்கல. அப்படி தெரியல சார், இங்கே தான் சினிமாவில் தான் சுற்றிட்டு இருப்பேன் சார். சுற்றிட்டு இருப்பீங்கன்னா எப்படி ரைட்டிங்கில்? அது ரைட்டிங் சார். சார் அப்போ எழுதுனது தான் இப்போ வரையும் பண்ணுற கதைகள். நான் மாநகரம் ஷூட் வந்து 2015 ஷூட் முடிஞ்சிச்சு. ஆமாம், and then you were waiting for the release. எஸ் சார், 2017 மார்ச்சில் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த 2 வருஷம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த 2 வருஷம் தான் படம் ரிலீஸாக இருக்குது காத்திருந்து. அண்ட் அப்போ தான் வந்து இந்த இப்போ வரைக்கும் எழுதியிருக்க கதைகள் எல்லாமே இப்போ நான் அடுத்து ரஜினி சார் பண்ணுறதும் அப்போ எழுதுனது தான். ஸோ அப்போ ஒரு இதுவே வச்சுருக்கீங்க ஒரு அவ்வளோதான் சார். இந்த கைதி 2க்கு அப்புறம் எழுதணும் சார். அது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் படமாக பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி when you say கதை இருக்குன்னு நீங்கள் சொல்லும்போது யூ மீன் ஃபுல் டீட்டெயிலாக இருக்கா இல்லை ஒரு அவுட்லைன் மாதிரி? ஐ ஹாவ் அ ஸ்கெலிட்டன் ஃபார் இட் சார். ஒரு 25 pages ஆஃப் ரஃப் ஒர்க். அது அப்போ ஷூட் பண்ணணும்னு எழுதி வச்சது 25 to 30 pages இருக்கும். அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணோம். அதை அப்படியே 200 pages மாற்றும் சார். இட் ஹேஸ் டு கெட் ஆல் தி டீட்டெயில்ஸ் வெல். அது மட்டும் தான் பண்ணுறதுக்கான விஷயம் இருக்குது. இப்போ கிராக்ஸே அதுதானே சார். அதை கிராக் பண்ணுறது தான் கஷ்டம். ஒரு ப்ராப்பர் ஸ்டார்ட் மிட் அண்ட் எண்டு. ஸோ அதில் இருக்குது. அதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் மாற்றும். ஒரு ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் நீ சொல்லுங்க, இனிமேல் கொஞ்சம் ஐ வாண்ட் சம் டைம் டு ரைட், காலில் வெந்நீர் கொட்டிட்டு ஓடுற மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லியோவும் சரி, இப்போ வரப்போகிற ரஜினிகாந்த் படமும் சரி, ஹேவ் யூ மேனேஜ் டு டூ தட்? எஸ் சார். you're finishing it as much as possible and then? Yes sir. All I needed was like ஒரு proper 5 months of pre-production and 4 months of post-production, and that's what I had. அது முடிக்கும்போது கரெக்டாக எனக்கு 5 மாதம் ப்ரீ-ப்ரொடக்ஷன் டைம் இருந்தது. ஷூட் ஜானில் போனோம், ஜூனில் ஷூட் முடித்தோம். ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாதம் போஸ்ட்டுக்கு டைம் இருந்தது. ஸோ அதனால தான் 15 நாளைக்கு முன்னாடியே சென்சார் கொடுத்து சென்சார் முடித்து எல்லா காப்பியும் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் அனுப்பிட்டு now I can rest happily for the next 10 days and give interviews. Yes sir. போய் பிஜிஎம்ல மட்டும் அணி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா போகும். ஸோ அந்த டைம் இருந்துட்டு அப்போ இது வந்து ஒரு எனக்கான ஒர்க்கிங் ஸ்பேஸ்க்கான டைம் தான். இப்போ ரஜினி சார் இதுவே வந்து முன்னாடி எழுதிட்டதால ஐ ஹாவ் another like easily 5 months for pre-production. ஸோ எனக்கு பிரச்சனையே இல்லை. அது ரிலீஸ் டேட்டோட அனௌன்ஸ் பண்ணுற படம் இல்லை. ஐ செட் லைக் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லி. பட் அதை முடிச்சு தான் அடுத்தது. பட் தட்ஸ் அமேசிங்ல. நீங்கள் அப்போ வந்து யூ வுட் நாட் இந்த கதையெல்லாம் எழுதும்போது நீங்கள் வந்து நான் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட பண்ண போகிறேன்னு உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருந்ததா, இல்லை நான் வந்து இவரோட ஒர்க் பண்ணால் எந்த மாதிரி ஒரு கதை எழுதும் அந்த மாதிரி எழுதுனீங்களா? வாய்ப்பே இல்லை சார். அது வந்து அன்னைக்கு தேதிக்கு வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வாஸ் சப்போஸ் டு டூ தட், நடிக்கிறது. அது ரஜினி சார் பண்ணார். அப்படி எழுதுனது தான். அப்படி நான் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு எழுதுனது அந்த ஃபிலிம். அண்ட் நவ் தட் இஸ் வித் ரஜினி சார். வாவ். ஸோ இப்போ யூ பிகம் a big inspiration to all. இப்போ வரப்போகிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும் வந்து they want to do it the Lokesh way. The Lokesh way என்னன்னா, I don't need to be AD to anyone. I can just go. நான் வந்து யோசிச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா it's going to become இது like a big hit. இன்னொன்று வந்து somebody actually came and told me this. நான் எந்த மாதிரி முதல் படம் பண்ணால்
எனக்கு கைதி மாதிரி ஒரு 2வது படம் வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டு தீஸ் பீப்புள்? எனக்கு என்ன பண்ணால் வரும்னு தெரில சார். அதனால தான் எனக்கு கைதி கிடச்சிது. அதே மாதிரி பண்ணிட்டாலே போதும்னு நினைக்கிறேன் சார். ஐ திங்க் த ஒன்லி திங் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி பீயிங் சின்சியர் டு சினிமா அண்ட் தட் கோஸ் வித்வுட் சேயிங். அதை தாண்டி நம்மளோட சேஃப் பெட் என்னங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக இருந்தணும் சார். ஏன்னா நம்ம சேஃப் பெட் என்னங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அனகரம் இஸ் நாட் அ சேஃப் பெட். இல்லை சார், பட் என்னன்னா இப்போ வந்து ஈஸியாக ஹைப்பர் லிங்க்னு சொல்லிடுறோம். பட் அப்போ வந்து எஸ் சார், நான் வை வுட் ஐ சே இட்ஸ் அ சேஃப் பெட் நான் சொல்லுவேன்னா, அந்த கதையில் ஸ்ரீ இருக்கிற இடத்துல நான் தான் இருந்தேன். ஐ மீன் ரியலாக நடந்தப்போ. அண்ட் அதை தான் அங்கே ஹைப்பர் லிங்க் ஆக்கியிருந்தோம். அதில் ஸ்ட்ரென்த்தே என்னென்னா அந்த டென்ஷனை ஹோல்ட் பண்ணுறது தான். அந்த இன்டர்வல் பிளாக் முடிஞ்சதுக்கு முன்னாடியிலேருந்து எண்டு வரையும் அந்த டென்ஷனை ஹோல்ட் பண்ணுறது தான் என்னோட சேஃப் பெட்டுன்னு சொன்னேன். அண்ட் ஐ டூ இட் இன் ஆல் மை ஃபிலிம்ஸ் இந்த செகண்ட் ஹாஃப். ஒரு ஹோல்டு ஒன்று வச்சுட்டே இருக்குது. ஸோ அது நம்ம நமக்கு எது வருதுங்கிற நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணிட்டோன்னா, ஃபஸ்ட் படத்தை அதில் பண்ணிட்டோன்னா, அண்ட் தென் யூ வில் ஹேவ் சம் ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். என்ன பண்ணலாம், அடுத்து என்ன மாதிரி ஒரு படம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லைக் எது நமக்கு வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுல. ஸோ மை லாஸ்ட் கொஸ்டின் டு யூ இஸ், இது மட்டும் நீங்கள் நிறைய கமல் பற்றி பேசியிருக்கீங்க, ஃபேண்டம் பற்றி பேசியிருக்கீங்க. நவ் யூ கோயிங் இன் டு ரஜினி ஜோன். வாட் ஆர் யுவர் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த்? தளபதி சார் ஃபர்ஸ்ட். ஓகே. முள்ளு மலரும், 3 முடிச்சு, 16 வயதிலே, so many films சார். ரைட். தளபதி வந்து ஐ வுட் ஹவ் வாட்ச்ட் எத்தனை டைம் அளவே இல்லை சார். அதோட டைம் கோடெலாம் கூட சொல்ல முடியும், அந்தளவுக்கு தளபதி பார்த்துருக்கேன். ஆமாம், எனக்கு நீங்கள் சொன்னால் இப்போ நம்ம அது பேசணும் தான். அந்த ஃபைட் தனியாக இருக்கும், அதில் வர ஆக்ஷன் தனியாக இருக்கும். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அடி தான் அடிப்பார் எல்லாரையும். அந்த மாதிரியெல்லாம் அதில் நிறையா பண்ணியிருப்பாங்க. அந்த So all the best for Leo, and hopefully we'll have a conversation after the movie. Yes, sir, we will. And I'm very curious to see how you have treated Vijay. Yes, sir. How you have, why Kashmir? That's also a very unusual thing, because usually எதுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் ஷூட் பண்ணோம் இஸ் another interesting thing. இல்லை சார், இங்கே பேசிக் ஐடியா வந்து ஃபஸ்ட் வந்து மூணாரில் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். எனக்கு நாங்கள் ரெக்கையெல்லாம் வந்து அங்கே தான் பார்த்துருந்தோம். நீங்கள் விஜயநாதன் இங்கே கூப்பிட்டு போய் சென்னையில் இல்லை சவுத் சைடில் நம்ம தமிழ்நாட்டில் ரோட்டில் எங்கே சார் ஷூட் பண்ணணும்? முடியாது. ரோடே நீங்கள் செட்டு தான் போடணும். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த ரோடு செட்டு மாதிரி தான் இருக்கும். ரோட்டில் ஒரு ஓடுற மாதிரியோ, நிற்கிற மாதிரியோ, நடக்கிற மாதிரியோ, ஒரு நார்மல் லைஃப் வாழ்கிற மாதிரியோ அது வந்து அங்கே வாய்ப்பே இல்லை. மூணாரில் ரெக்கை போகும்போது நான் போனாலே அங்கே கத்துறாங்க சார். விஜயநாதன் கூப்பிட்டு அங்கே ஷூட்டே பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி வேறு டெரைன் மாற்றலாம், கலர் ஒன்று நம்ம கிடைக்கும்னு சொன்னதுக்கப்புறம் தான் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். அந்த காஷ்மீர்னா இட்ஸ் நாட் ப்ராப்பர் காஷ்மீர், ஒரு பால்கம் மாதிரி ஒரு குட்டி கிராமத்தில் அங்கே போய் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம நினச்சது நடந்தது. அண்ட் எங்களை யாரையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ போய் அழகாக போய் ஒரு படத்தை முடிச்சுட்டு வர மாதிரி. Very nice. Oh, and another very important thing with this film is that you brought Chinmay back. Yes, for the dubbing. இது கான்ஷியஸாக எடுத்த டிசிஷனா? அது நான் சொன்ன மாதிரி இந்த ரொமான்ஸ்லாம் நிறைய எழுத மாட்டேன் சார், எனக்கு அது வரவும் வராது. இதில் கொஞ்சம் உருப்படியாக எழுதுன மாதிரி தோணுச்சு சார். அதுக்கு கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள், நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதான் சார் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதில் இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தாங்க சார். அது ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் வந்து நல்லா உண்மையிலேயே சொல்ல முடியும், ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுக்கு ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா எனக்கு அவங்க சின்மை வாய்ஸ் தான் ஞாபகம் வந்தது. எனக்கு அவங்க இந்த பேன் இதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரில. எனக்கு ஐ வாண்ட் மை ஒர்க் டு பி டன்ங்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் அவங்களை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை பேச வச்சேன் சார். That's another really nice thing that's happened with this அவங்க movie. அவ்வளோ ஒரு சோல் கொடுத்துட்டாங்க சார், அவங்க அந்த வாய்ஸ் அது கொடுத்து. Right, and all languages. Yes, and all languages. Yeah. So all the best. Thank you, sir. And hope to see you soon. சரி சார். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. New way learning through FEFDY.